இயேசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. praise the lord praise the lord praise the lord. ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவே மாறாதவரே உண்மை உள்ளவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பெரியவரே ஸ்தோத்திரம். நல்லவரே ஸ்தோத்திரம். வல்லவரே ஸ்தோத்திரம். உள்ளத்து ஆண்டவரே சோதனைகள் உள்ளத்தினுடைய கரத்திலே கொடுக்கிறோம். எங்கள் இருதயத்தை கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya. ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, ஓ தடைகள் யாவையும் உடைக்கிறவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, ஓ நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரே நல்லவர், கர்த்தரே நல்லவர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டம் காத்த எங்கள் எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya ஹalleluya. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் எழும்புகிறதான எல்லா பொல்லாத தடைகள், மாம்சத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்கிறோம். இந்த ஆராதனைக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத ஆவியின் தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே, தடைகள் எல்லாம் உடைத்து பிள்ளைகளை கொண்டு வாங்கப்பா ஆண்டவரே. சோர்வின் ஆவியை எடுத்து போடுங்க, பலவீனத்தின் ஆவியை எடுத்து போடுங்க ஆண்டவரே. கர்த்தர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஓ ஹalleluya. எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம். துணையாளரே ஸ்தோத்திரம். இம்மட்டும் காத்த எங்கள் எபினேசரே ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவே மகா பெரியவரே, மேன்மை உள்ளவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கழுவுங்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். கிருபை நாளைகளை மூடிக்கொள்ளுங்கப்பா. கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். கிருபைகளை நடத்தட்டும். கிருபைகளை தாங்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஜனங்களுக்குள்ள வாஞ்சையை தாங்க, தேவனை தேடுகிற வைராக்கியத்தை தாங்க, தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி. எங்கள் தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. தாயுமானவரே, ஓ எங்கள் தந்தையே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya. எங்களை விசாரிக்கிற எங்கள் தெய்வமே, எங்களை விசாரிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஏந்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாங்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவே மாறாத உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். பிரகாசம் உள்ளவரே ஸ்தோத்திரம். ஒளியானவரே ஸ்தோத்திரம். ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே உமக்கு நன்றி. ராஜாவே உமக்கு நன்றி. கர்த்தரே உமக்கு நன்றி. ஜீவனுள்ளவரே உமக்கு நன்றி. ஓ உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். ரிபாபா ஹந்தரா மௌதரலபா ரிகாபாதரா மௌதரா தீரலா துரலா ஹந்தரேபா. ஹalleluya. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. Thank you Jesus. கடந்த மாதம் எல்லாம் கண்மணி போல எங்களை பாதுகாத்தீரே.
இந்த புதிய ஆண்டவரே மாதத்தை கர்த்தர்களுக்கு கொடுத்து ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாக உம்மை உயர்த்தும்படியாக கர்த்தர்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே, ஓ மனதுருக்கத்துக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. கருணை கடலே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ நன்றி அப்பா. உண்மை உள்ளவரே ஸ்தோத்திரம். மாசற்றவரே, பரிசுத்தம் உள்ளவரே, ஆண்டவரே தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. அநேக ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை பெருகட்டும், உம்முடைய கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. எங்கள் மத்தியில கிருபையாய் வீற்றிருக்கிற எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ரிபல ஹந்தர பௌதரரரரரபா ரிகா பாபா ஹந்தர பௌசந்தர பௌதரரரரமா. இயேசுவே உமக்கு நன்றி, ராஜாவே உமக்கு நன்றி, கர்த்தரே உமக்கு நன்றி அப்பா. இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஓ இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஹalleluya. இந்த வளாகம் முழுவதும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ரத்தம் இறங்கட்டும் அப்பா. பரிசுத்தமான ஓ பாவத்தை போக்குற, கரை நீக்குகிற உடைய பரிசுத்த ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம், முழுவதுமாக எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ எங்களை விசாரிக்கிற எங்கள் தெய்வமே, எங்களை நடத்துகிற தெய்வமே, எங்களை தாங்குகிறவரே, ஏந்துகிறவரே, தப்புவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹalleluya. ரிகாதாராதானமா ஆவியானவரே உம்முடைய பிரசன்னத்தை அதிகமாய் ஊற்றுங்க, உம்முடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, உம்முடைய பிரசன்னத்திலே ஆண்டவரே உணர்ந்தவர்களாக உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க கர்த்தர்களுக்கு கிருபை செய்யுங்க, எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கே 2 3 ஆண்டவர் பேர்கள் நடுவே எங்கள் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன் கூடும் போதெல்லாம் ஆண்டவரே இருக்கிற எங்கள் தேவனாய் இருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. தடைகளை உடைக்கிறவர், எங்களுக்கு முன்பாக செல்கிற தேவன். எல்லா தடைகளும் உடைங்க ஆண்டவரே, எல்லா தடைகளும் உடைங்கப்பா, எல்லா தடைகளும் உடைங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா தடைகளும் உடைங்க இயேசுவின் நாமத்துல. ஆண்டவரே தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்துல, தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே. ஹalleluya. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே நம்முடைய ஆராதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். தடைகளை உடைத்து கர்த்தர் சீக்கிரமாய் ஆண்டவர் பிள்ளைகளை கொண்டு வர வேண்டும். இந்த நாளிலே நாம் பாட போகிற பாடல்கள், ஆராதனைகள், கர்த்தருடைய வார்த்தைகள், தேவதாசனை கர்த்தர் கொண்டு வர வேண்டும். எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக, ஆண்டவர் நம்மை வழி நடத்தும்படியாக. ஹalleluya. யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நம் சத்தத்தை உயர்த்தி யாராவது ஒருவர் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஞாயிறு ஆராதனை வேளையிலும் ஆண்டவர் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை மேலெடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஞாயிறு ஆராதனையில் ஆண்டவர் கர்த்தாவே தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் தேவ கிருபை எங்களோடு ஆளுகை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆவியான தகப்பனே, நீர் எங்களோடு எங்களை ஆளுகை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாடல் மூலியமாக எங்களோடு பேசும் ஆண்டவர் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதியின் மூலியமாக எங்களோடு பேசும் ஆண்டவர் கர்த்தாவே. தேவதாசன் மூலியமாக எங்களோடு பேசும் ராஜா. நாங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் வந்தாலும் ஆண்டவர் கர்த்தாவே முற்றிலுமாய் அதுக்கு தகர்த்தெறிகிற ஆண்டவர் உங்களுடைய வார்த்தையினால் நிரப்பி வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவர் தாமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருகிற விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தடைப்படுகிற விசுவாசிகள் சீக்கிரமாய் கூட்டிக் கொண்டு வந்து சேரும் ராஜா. ஆவியானவர் தாமே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பாகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டபடியாலே நாம்
கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். உங்களுக்காகவும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு நாமத்தினால அன்பின் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவரை ஒரு மனதோடு கூட நாம் ஆராதிக்க போகிறோம். ஏக சிந்தையோடு கூட நாம் ஆண்டவர் சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. இந்த காலையிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக, ஆண்டவரை பாடும்படியாக ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதல் பாடலாக பாதுகாப்பார் நெருக்கடியில், பதில் தருவார் ஆபத்திலே, துணையாய் வருவார், உதவி செய்வார், கைவிடார் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதி பலி அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொள்கிற தேவன், நாம் செய்த நற்கிரியைகளை மறவாமல் நினைக்கிற அவர் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஒருமுறைப்பட்டு இந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பாதுகாப்பார் நெருக்கடியில், பதில் தருவார் ஆபத்திலே, பாதுகாப்பார் நெருக்கடியில், பதில் தருவார் ஆபத்திலே, துணையாய் வருவார், உதவி செய்வார், துணையாய் வருவார், உதவி செய்வார், கொண்டாடுவோம் கைவிடா
செய்வார், துணையாய் வருவார், உதவி செய்வார், கைவிடார், 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 கைவிடார். பாதுகாக்கி நெருக்கடியில் பதில் தந்தீரே ஆபத்திலே, பாதுகாக்கி நெருக்கடியில் பதில் தந்தீரே ஆபத்திலே, துணையாய் வந்தீர், உதவி செய்தீர், துணையாய் வந்தீர், உதவி செய்தீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. துதி பலி அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொண்டீர், துதி பலி அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொண்டீர். நான் செய்த நற்கிரியைகளை மறவாமல் நினைக்கின்றீர், நான் செய்த நற்கிரியைகளை மறவாமல் நினைக்கின்றீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. பாதுகாத்தீர் நெருக்கடியில் பதில் தந்தீரே ஆபத்திலே, பாதுகாத்தீர் நெருக்கடியில் பதில் தந்தீரே ஆபத்திலே, துணையாய் வந்தீர், உதவி செய்தீர், துணையாய் வந்தீர், உதவி செய்தீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நன்றி உள்ள இதயத்தோடு கூட வந்திருக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார், ஆண்டவர் நமக்கு பதில் தந்திருக்கிறார், ஆபத்திலே அவரே நமக்கு துணையாய் வந்து நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி சொல்லுவோம். துதி பலி அனைத்தையுமே ஆண்டவர் பிரியமாய் ஏற்றுக்கொள்கிற தேவன். நாம் செய்த நற்கிரியைகளை மறவாமல் நினைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே இன்னொரு பாடலை ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே என்று சொல்ல போகிறோம். அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட இந்த பாடலை பாடுவோம். நிச்சயமாகவே நாம் தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை, மனுஷனால் கூடாதது தேவனாலே நிச்சயமாகவே கூடும். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுத்தமானே, சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமான என்று சொல்லி அவருடைய திருநாமத்தை ஒருமித்து நாம் மகிமைப்படுத்துவோம். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவன் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவன் கூடாதது,
என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானாரே. மனுஷரால் கூடாதது, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்று
அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். மனிதனாலே கூடாதது தேவனாலே கூடும். அல்லேலூயா. பிரதர் மரியநேசன் பாஸ்டர், நீங்க 2 பேரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க, ஃப்ரண்ட்ல வாங்க ப்ளீஸ். அல்லேலூயா. ஆமென். கடலின் மேலே ஆண்டவர் நடந்தார். அல்லேலூயா. கடும் புயல ஆண்டவர் அதட்டினார். பாடையை தொட்டாரே வாலிபன் பிழைத்தான். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆமென். நிச்சயமாக ஆண்டவர் கடல் மேல நடந்து அல்லேலூயா நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய திருநாமத்தை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். விளைந்த பலனை அறுப்பார் இல்லை, விளைவு நற்பலன் வாடுகிறது, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றார் என்று சொல்லி ஆண்டவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து இந்த பாடல் எல்லாம் அதுக்கு இருக்கு. போன் வச்சிருக்கிறவங்க குரூப்ல இருக்கிறீங்களானா அதை நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. விளைந்த பலனை அறுப்பார் இல்லை, விளைவு நற்பலன் வாடுகிறது, அறுவடை மிகுதி ஆள இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றார். ஒப்பு கொடுத்து பாடுவோம். பாடல் முடிவிலே நாம் தொடர்ந்து நாம் ஆராதனைக்கு கடந்து செல்வோம். விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் வாடிடுமே, அறுவடை மிகுதி ஆளுமில்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளுமில்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் வாடிடுமே, அறுவடை மிகுதி ஆளுமில்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளுமில்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அழைத்திட கால்கள் இல்லை, அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அழைத்திட கால்கள் இல்லை, எண்ணில் அடங்கா மாற்ற சத்தம் உந்தன் செவியினில் நொடிக்கலையோ, எண்ணில் அடங்கா மாற்ற சத்தம் உந்தன் செவியினில் நொடிக்கலையோ, விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் வாடிடுமே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஆத்துமர் அச்சங்கள் அடையாதவர், ஆயிரம் ஆயிரம் அழிகின்றாரே,
மறுப்பாரில்லை. விளைவித்த பலன் பாடிடுதே. அறுவடை மிகுதி ஆரோ இல்லை. அந்தோ மனிதன் அழிகின்றாரே. அறுவடை மிகுதி ஆரோ இல்லை. அந்தோ மனிதன் அழிகின்றாரே. அறுவடை மிகுதி ஆரோ இல்லை. அந்தோ மனிதன் அழிகின்றாரே. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய பாரத்தோடு கூட வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்க இன்றைக்கும் நரகத்தினராய் போய் கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் போல பேசின நாவு இல்லை, அவர் போல அலைந்திட கால்கள் இல்லை. எண்ணிலடங்காத மாத சத்தம் நம்முடைய காதுல நம்முடைய செவிகளை துணிக்கலையோ என்று இந்த பக்தன் பாடின பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மோடு கூட பேச அந்த அவருடைய அந்த அந்த அழைப்பு, அந்த சத்தம் நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் நம்முடைய காதுல கேட்கிறபடி நாளை கர்த்தர் நிச்சயமாகவே உண்மையாகவே அர்ப்பணித்து எந்த மனுஷன் ஆண்டவருக்காக வரும் பொழுது ஆண்டவர் நிச்சயமா அவங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வாய் திறந்து அல்லேலூயா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவாவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஓ நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. மகிமைப்படுத்துங்க மகிமைப்படுத்துங்க. அநேக ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். நாம் ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க அவருடைய கிருபை பெருகிக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கம்மா. ஆமென். நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லவரே உமக்கு நன்றி அப்பா. ஓ சாவை வென்ற தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி. ஓ எங்க தந்தையே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஓ நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இயேசு மகா பெரியவரே மகா மேன்மை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நீங்க வாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே நம்ம மேல அசைவாடுங்க ஆண்டவரே. உணர்வுள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று ஆண்டவரே மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. திரியேக தேவனே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாய் ஆண்டவரே திரியேக தேவனாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். திருத்துவமே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ரபல சந்தரதரதரலப ஓ ரிபபபப ஷகரதிரதுரரப. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus. ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்துங்க. ஆமென். ஸ்தோத்திரம். இப்போதும் எல்லாவற்றுக்காகவும் நாம் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலியை செலுத்த போகிறேன். எத்தனை பேர் துதி பலியை செலுத்த வந்திருக்கிறீங்க? நன்றி பலியை செலுத்த வந்திருக்கிறீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா மனிதருக்கும் ரட்சிப்பு தருகின்ற ஓ தேவனின் கிருபை இன்றைக்கு நம்ம மத்தியில பிரசன்னராய் இறங்கி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஓ ரபல சந்தரதரகதரமா தீரா தீரா துரா லாதனமா ஓ ரிபலகரதனமா சந்தரதரலலலபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவரை உயர்த்தி கொண்டே இருங்க. மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. Thank you சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு நல்ல உடை கொடுத்திருக்கிறாரு. நல்ல உணவு கொடுத்திருக்கிறாரு. ஓ நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறாரு. எல்லாவற்றுக்காக கர்த்தரை
ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஹalleluya ஹalleluya. 9 மாதம் முடியும் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி இந்த 10வது மாதத்துல ஆண்டவரே கர்த்தர் நம்மை நிறுத்தி இருக்கிறாரே. கர்த்தர் நம்மை பாராட்டிய எல்லா கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. ஹalleluya. நன்றி அப்பா. உயர்த்துகிறோம் தேவனே, உயர்த்துகிறோம் அப்பா, மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்க இருக்கிறார் அங்க விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்க இருக்கிறார் அங்க விடுதலை உண்டு ஆண்டவரே. இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். இப்போதும் எப்போதும் கைகள் கட்டி எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். துதி பலி அது உகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். தீய நாட்டங்கள் உலகு சார்ந்தவைகள், தீய நாட்டங்கள் உலகு சார்ந்தவைகள் வெறுக்கச் செய்கிறே, வெற்றியும் தந்தீரே. வெறுக்கச் செய்கிறே, வெற்றியும் தந்தீரே. துதிக்கிறே தூயவரே, போற்றுகிறே புண்ணியரே. துதிக்கிறே தூயவரே, போற்றுகிறே புண்ணியரே. இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி ஆமென் அது உகந்த காணிக்கை. துதி பலி அது சுகந்த வாசனை, ஆமென் நன்றி பலி அது உகந்த காணிக்கை. எல்லா மனிதருக்கும் ரட்சிப்பு தருகின்ற, எல்லா மனிதருக்கும் ரட்சிப்பு தருகின்ற தேவனின் கிருபையே பிரசன்னமானீரே. தேவனின் கிருபையே பிரசன்னமானீரே. துதிக்கிறே தூயவரே, உம்மை போற்றுகிறே எங்கள் புண்ணியரே. துதிக்கிறே தூயவரே, உம்மை போற்றுகிறே புண்ணியரே. இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். துதி பலி சொல்லுமாய் அது சுகந்த வாசனை, ஆமென் நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதி பலி அது சுகந்த வாசனை, ஆமென் நன்றி பலி அது உகந்த காணிக்க. நெறிகேடு அனைத்தினின்றும் மீட்பு தந்தீரையா, நெறிகேடு அனைத்தினின்றும் மீட்பு தந்தீரையா. நற்செய செய்வதற்கு ஆர்வம் தந்தீரையா, நற்செய செய்வதற்கு ஆர்வம் தந்தீரையா. துதிக்கிறே தூயவரே, தூயவரே போற்றுகிறே புண்ணியரே. துதிக்கிறே
2 கரங்களை உயர்த்தி ஆசைத்து சொல்லுங்க. ஹalleluya. நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. ஓ ரபா சந்தரகதரபா ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் ஓ ஹalleluya சத்தமா அந்நிய பாஷை பேசி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. ஓ ஷததகதரபா ஓ ரிபலா சந்தரகதரபா ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஓ ஹalleluya ஹalleluya. துதிக்கிற ஆண்டவரே, தூயவரே, உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே, எங்கள் புண்ணியரே, உம்மை உயர்த்துகிறோம், துதிக்கிறேன் தூயவரே, போற்றுகிறேன் புண்ணியரே. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. துதிக்கிறேன் தூயவரே, தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. நன்றி ஆவியானவரே. ஓ ரபர சந்தரதரதரதரதரப ஹalleluya. நன்றி ஆவியானவரே. உம்மை உயர்த்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரபர சந்தரதரதரதரப குரிபலரதரதரப ஓரியந்தரபலகரதரதரதரதரப ஓரி பாபா பாபா ஷமரதரதரதரதரப ஓரி பாபா பாபா சிதரா குரு ஓரி பானா தரதரதரதரப. ஓ நன்றி ஆவியானவரே. வெல்கம் யூ. ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. ஹalleluya. ஆண்டவரே பார்த்து சொல்லுங்க. என் தேவையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவை நீங்க தான்ப்பா. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எனக்கு தேவையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. அப்படி சொல்லுங்க. உங்க தேவை ஆண்டவர் சந்திப்பார். ஹalleluya. உங்களுடைய சொந்த பர்சனல் தேவை எந்த தேவையா இருந்தாலும் கர்த்தர் அதை சந்திக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹalleluya. என் தேவனே, என் ராஜனே, தேடுகிறேன் ஆண்டவரே. ஹalleluya. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த ஆராதனை மூலமாய் கர்த்தரை தேடுகிறோம். ஹalleluya. ஓ தேவனை நாம் தேடுகிறோம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. என் தேவனே, என் ராஜனே, தேடுகிறேன் அதிகாரமே. என் தேவனே, என் ராஜனே, தேடுகிறேன் அதிகாரமே. தேவையெல்லாம் நீதானையா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் தேவையெல்லாம் நீதானையா, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம்
உயிரிலும் மேலான ஆண்டவரே, என் உதடுகள் உம்மை துதிக்கும் ராஜா. என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவரே, என் உதடுகள் எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டே இருக்கும். ஹalleluya. அப்படியே கரங்களை அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. நன்றி ஆவியானவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus, thank you Jesus. அப்படியே ஹalleluya. அப்படி இந்த நிலையில நாம் நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அப்படின்ற நிலையில ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்திய தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறோம். புதுப்பாக்கத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நல்ல சுகத்தை ஆண்டவர் தரணும். அதில் விசேஷமாக நம்முடைய திருச்சபை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறோம். சபை ஊழியத்தையும் கர்த்தர் தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கணும். திருச்சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகளுடைய படிப்பின் தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும். இந்த காரியத்துக்காக நம்ம மத்தியில் இருக்கிற ஜோஷ்வா அவருக்கு முன்பாக வந்து இந்த காரியத்துக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். அவர்களோடு கூட இணைந்து நாம் தேசத்துக்காக நம்முடைய புதுப்பாக்கத்துக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை நடத்துவார். தேசத்துக்காக நாங்கள் துதிக்க மாட்டோம். தேசத்தை முழுவதுமாக நீங்கள் பாதுகாக்க முடியாது ஜெபிக்க மாட்டோம். தேசத்தில் நடக்கும்போது நீங்கள் போக முடியாது ஜெபிக்க மாட்டோம். தேசத்தை நீங்கள் வழிநடத்த முடியாது ஜெபிக்க மாட்டோம். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீங்கள் அனைத்து காரியங்களையும் நீங்கள் செய்ய முடியாது ஜெபிக்க மாட்டோம். கொரோனா முற்றிலுமாக குணப்பட முடியாது ஜெபிக்க மாட்டோம். ஏற்பட்ட குடும்பங்களாலும் நீங்கள் பாதுகாக்க முடியாது ஜெபிக்க மாட்டோம். உள்ளவர்களுக்கு நோயினால் பாதிக்கப்பட்டவர் அடியோரும் குணமடைந்து ஒரு சிரம முடியாது ஜெபிக்க மாட்டோம். ஆண்டவரே கரண்டினால் அவங்களை தொட முடியாது ஆண்டவரே. ஒரு விவசாயிகள் அடிவரை நீங்கள் பாதுகாக்க முடியாது ஜெபிக்க மாட்டோம். அப்பா தொழிற்சாலைகள் மூடப்பட்டவர்கள் வேலை இல்லாதவர்கள் அனைவருக்கும் வேலை கிடைக்க முடியாது ஜெபிக்கிற மாட்டேன். நீங்கள் வழிநடத்த முடியாது ஜெபிக்கிற மாட்டேன். சோத்திர மாட்டேன். உலக தேசத்து முழுவதும் நீங்கள் பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிற மாட்டேன். அனைத்தையும் கருத்தில் ஒப்படைக்க சபையை முழுவதுமாக நீங்கள் பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிற மாட்டேன். சபை தேவைகளை அனைத்து பூர்த்தி செய்ய முடியாது ஜெபிக்கிற மாட்டேன். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்கள் அனைத்து நீங்கள் பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிற மாட்டேன். தேவைகளை அனைத்து நீங்கள் பூர்த்தி செய்ய முடியாது ஜெபிக்கிற மாட்டேன். ஆண்டவரே, எங்கெல்லாம் தேவை கேட்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் கொடுத்து அவனை பாதுகாத்து ஜெபிக்கிற மாட்டேன். சோதனை மாட்டேன். இந்த ஒரு கோடி ஜெபிக்கிற தேவைகளெல்லாம் பேசி நீங்கள் பதில் அளிக்க முடியாது. அந்த
அனைத்து காரணங்களுக்கும் நன்றி ஆண்டவரே. நன்றி 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 இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அப்படியே ரெண்டு கரங்களை வச்சு பலனுக்காக நாம் ஜெபிக்க போறோம். சிஸ்டர் லட்சுமி அம்மா, பிரதர் செல்வராஜ், சிஸ்டர் பியூலா, பிரதர் இமான், இவர்களுக்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த பலவீனத்தோடு கூட இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனத்தையும் கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்கிறோம். பூர்ண சுகத்தை கர்த்தர் இந்த நாட்களிலே கர்த்தர் எங்களுடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. இங்கே யாராவது பலவீனத்தோடு இருப்பீங்களா உங்கள் கைகளை உயர்த்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திர விசுவாசத்தோடு கூட உங்களுடைய பிள்ளைகள் கைகளை உயர்த்தி இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். தெய்வீக சுகத்தை தந்து உங்களுடைய பிள்ளைகளை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். உட்கார்ங்க. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீத விளக்கம் இன்றைக்கு கிடையாது. நம்ம அடுத்த வாரத்தில் நாம் சங்கீத விளக்கம் நம்ம படிப்போம். தொடர்ந்து நம்ம சபையினுடைய அறிவிப்புகளை வாசிப்பு கேட்போம். ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு நம்முடைய சபைகளில் நடைபெறும். தொடர்ந்து மாலையிலும் நமக்கு ஆராதனை உண்டு. ஆகவே மாலை 6 மணிக்கு மாலை ஆராதனை நடைபெறும். ஆகவே விசுவாச பிள்ளைகள் நீங்கள் வரும்படி அம்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆராதனை முடிந்த பிறகு நமக்கு பெண்கள் கூடுகை உண்டு. ஆகவே இந்த பெண்கள் கூடுகைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சனிக்கிழமை தோறும் மாலையிலே 6 மணிக்கு நமக்கு சுத்திகரிப்பு ஆராதனை மற்றும் பரிசுத்த ஆவியின் அபிஷேக கூட்டமும் நடைபெறும். ஆகவே இந்த சனிக்கிழமை நடக்கிறதான சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு நீங்கள் வரும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஞான ஸ்நானம் எடுக்க விரும்புகிறவர்களை தங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கும்படி நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று அல்லது இந்த வாரம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் யாராவது காண்கிறீங்களா? இன்றைக்கு அல்லது இந்த வாரத்தில் பிறந்த நாள் அல்லது திருமண நாள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சாட்சி நேரம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்திருப்பாரானால் நீங்கள் முன்பாக வந்து கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்திருப்பாரானால் நீங்கள் முன்பாக வந்து சாட்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வாரம் வீட்டு ஜெப கூட்டம் போன வாரத்தில் செலிஸ்டர் வீட்டில் தையூர் பகுதியில் இருக்கிற செலிஸ்டர் வீட்டில் வீட்டு கூட்டம் நடைபெற்றது. இந்த வாரத்தில் யார் வீட்டில் வீட்டு கூட்டம் வைக்கலாம்? யார் வீட்டில் வைக்கலாம்? ஆமென். ஸ்தோத்திரம். முடிந்த பிறகு நீங்கள் சொல்லும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய சபையில் யூடியூப் சேனல் நம்ம துவங்கி இருக்கிறோம். அது குறித்து பிரதர் சுப்பிரமணியம் அவர்கள் முன்பாக வந்து அந்த யூடியூப் சேனலை குறித்து ஒரு சின்ன காரியம் உங்கள் மத்தியில் அவர் சொல்லுவார்கள். நீங்கள் அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அது வந்து நம்ம என்னென்ன இந்த சர்ச்சோட மெசேஜ் எல்லாமே வந்துட்டு வர மெசேஜ் எல்லாத்தையுமே அதை அப்லோட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த வீடியோவை போய் சப்ஸ்கிரைப் அந்த வீடியோவை போய் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அதில் போய் நீங்கள் போய் வீடியோலாம் என்னென்ன வந்துருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த வாரத்துக்கு ஸோ உங்களுக்கு வேணுங்கிற நேரத்தில் கூட பார்த்துக்கலாம். வரலாம் சர்ச்சுக்கு வராத காலங்களில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். எம்எஸ்ஏஜி சர்ச்சுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் நம்பரை கொடுத்தீங்க, இல்லை உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்னா அந்த நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறமா உங்கள் ஃபோன்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்களே அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணால் நாங்கள் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். புது வீடியோ இன்றைக்கி வந்து மெசேஜோட வீடியோ வந்துட்டு லிங்க் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்குள்ள நம்பர் நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரோ இல்லை உங்கள் ஃபோனை வச்சுருந்தீங்கன்னா கொடுத்தீங்கனாலும் இல்லை உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் எங்கள்கிட்ட கொடுத்தீங்கனாலும் நாங்களே குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுவோம். வாரம் வர வீடியோ அதுலேயும் போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அது இல்லாமல் சப்ஸ்கிரைபும் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். அது பெல் பட்டன் மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாரம் வர வீடியோலாம் உங்களுக்கு வந்து ஃபோன்லேயே வந்துடும். இன்றைக்கி கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறமா யாராருக்கு உங்கள் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரோ இல்லை ஃபோன் இருந்தால் ஃபோனாக கொடுங்க. நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். நம்ம கர்த்தருக்காக நம்ம காணிக்கை கொடுக்குற ஒரு நேரம். கர்த்தருக்காக நம்ம காணிக்கை செலுத்துவோம். எல்லாரும் எழுந்து நின்று அவருடைய திருநாம மகிமைக்காக நாம்
இங்கே கொண்டு வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டுடைய மகிமைக்காக முதலாவது ஆண்கள் பகுதியில் கொடுப்போம். ரெண்டாவது பெண்கள் பகுதியில் வந்து நம்ம ஒருமை ஒன்றா நம்ம இடம் விட்டு நம்ம வருவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி ஏற்றுக்கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி ஏற்றுக்கொண்ட நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமே. தொடர்ந்து நம்ம இந்த படைக்கப்பட்ட காலைக்காகவும் கர்த்தருடைய வார்த்தைக்காகவும் பாஸ்டர் அவர்கள் முன்பாக வந்து ஜெபிக்கும்படியாக பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக, இந்த வாரத்தின் முதல் நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த ஆண்டவரே நாளிலே ஆண்டவரே உமக்காக காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரை கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. தேவைகளோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாம் கர்த்தர் நீ சந்தித்து நடத்தபடியாக ஜெபிக்கிறோம். கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலங்களில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். நான் ஒரு சுருக்கமாக நான் இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தத்தை நான் சுருக்கமாக சொல்லிட்டு விசேஷித்த ஒரு பேச்சாளர் வந்திருக்கிறாங்க. அதில் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஏசாயா 61 வசனத்தை வாசிப்போமானால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 61 இது ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிப்போம். ஏசாயா 61 வசனம். உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதிநிமித்தம் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த மாதத்துல ஆண்டவர் நம்ம சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இரட்டத்தனையான பலன் வரும். அல்லேலூயா. உங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை ஆண்டவர் நிச்சயமா தரப்போகிறார். அந்த அதிகாரத்துல வசனத்துல நம்ம வாசிச்சோம். அதுல என்னென்ன பலன்னா சந்தோஷம் என்கிற பலன், சந்தோஷம் என்கிற பலனையும், சுதந்திரம் என்கிற பலனையும், மகிழ்ச்சி என்கிற பலனையும் ஆண்டவர் தரப்போகிறார். அல்லேலூயா. இந்த 3 பலனையும் கர்த்தர் நிச்சயமாகவே இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 3 விதமான பலன்களை குறித்து இந்த வேதத்துல நான் எடுத்து சொன்னேன். முதலாவது என்னென்ன பலன் நமக்கு ஆண்டவர் தரப்போகிறார்னா, கர்த்தருடைய சட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் வரும் கிடைக்கும் என்று ரூத் 2:12 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க வேண்டாம். கர்த்தருடைய சட்டையின் கீழே
அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் நிறைவான பலனை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. இது மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்வோம். ஆண்டவர் பலன் தருவார். என்ன? சந்தோஷம், சுதந்திரம், மகிழ்ச்சி. ஆமென். நிறைவான பலனை ஆண்டவர் தருகிறாரு, கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. இரண்டாவது சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போமானால், கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைப்படி நடக்கிறவர்களுக்கு, அவைகளை கைக்கொள்வர்களுக்கு மிகுந்த பலன் என்று வேதம் சொல்கிறது. என்ன பலன்? மிகுந்த பலனா. அல்லேலூயா. இன்னொரு வேத வசனம் சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, சத்துக்களுக்காக மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கைமாறு கருதாமல் கடன் கொடுக்கும் பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது மிகுந்த பலன் அல்லது மிகுதியான பலன் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வருகிற மாதத்துல, இந்த மாதத்துல கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. மூன்றாவது மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அதுல 3 விதமான பலன்களை குறித்தாக சொல்லப்பட்டு, ஒன்று 30, 60, 100மாக பலன் வரும். அல்லேலூயா. ஆமென். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதையாவது எப்படி பலன் கொடுக்குமா? 30, 60, 100 மடங்கு கர்த்தர் பலன் தரப்போகிறார். அல்லேலூயா. 3 விதமான பலன். ஒன்று நிறைவான பலன், இரண்டாவது மிகுந்த பலன், மூன்றாவது 30, 60, 100 கிடைக்கிற பலன். அல்லேலூயா. ஆமென். வீட்டில் போய் இந்த வேத வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள், தியானிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய வேதத்தை கொண்டு வந்திருக்கிற அருமையான தாசன் மயிலாப்பூர்ல இருக்கிறதான மரிய நேசன். அல்லேலூயா. நண்பர்கள் ஜெப ஐக்கிய குழு என்று சொல்லி மந்தவெளியில சில 20 வருஷத்துக்கு முன்பதாகவே ஆரம்பிக்கப்பட்ட, குறிப்பா வாலிபர்களுக்காகவே இந்த ஐக்கியம் நடத்தப்பட்டது. அந்த வாலிபர்கள் ஐக்கியத்தின் நிமித்தம் தான் ஆண்டவர் என்ன ரட்சித்தா. அந்த ஐக்கியத்தின் நிமித்தம் தான் ஆண்டவர் ஊழியத்துல அநேக காரியங்களில பயிற்சி எடுக்கும்படி கர்த்தர் அந்த ஐக்கியத்தின் மூலமாக கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. என்னை மாத்திரமல்ல, என்னை போன்ற அநேக ஊழியர்களை உருவாக்குன ஒரு நல்ல ஒரு ஐக்கியமாக அந்த நண்பர்கள் ஜெப ஐக்கிய குழுவை கர்த்தர் நடத்தி வந்தார். அல்லேலூயா. ஆமென். நிறைய இடங்களில் மதுரையில ஒரு பாஸ்டர் ஆண்டவர் கொண்டு போயிருக்கிறார். கேரளா பகுதியில் ஒரு பாஸ்டர் ஆண்டவர் கொண்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. அதாவது சென்னை பகுதியிலும் அநேக பாஸ்டர்களை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. காரணம், இந்த நண்பர்கள் ஜெப ஐக்கிய குழுல இருந்து கர்த்தர் அநேக காரியங்களை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, என்னுடைய தனி ஸ்தோத்திரம் பர்சனல் லைஃப்ல ஆவிக்கிற ரீதியிலையும் அநேக காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு மெயின் ஸ்தாபகரா மரியநேசன் செய்தி கொடுக்க போகிற மரியநேசன் அவர்கள் தான் அதை நடத்துகிற ஒரு ஊழியராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் அந்த ஐக்கியம் நடந்து கொண்டு வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். கைகளை தட்டி அவரை நாம் வரவேற்போம். ரொம்ப அதிகமா நிறைய நேரம் எடுத்துப்பாங்க. அதான் இவங்க அரை மணி நேரம் எடுங்க. அல்லேலூயா. அவன் நம்மளுடைய நேரத்துக்காக சுருக்கமா எவ்வளோ ரம்மியமா நம்மளோட கூட நிச்சயமா நல்ல அதிகமான வார்த்தைகளை, நிச்சயமா ஆவிக்குரிய வார்த்தைகளை நான் மூலியமா அதிகமா கேட்டிருக்கிறேன். அதனால சத்தியத்தை நிதானமாக கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கும் அவருடைய வேதத்துக்கும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. விசேஷமாக இந்த அற்புதமான நன்னாளிலே சபையோடு இணைந்து தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் பாராட்டின மாபெரும் ஸ்லாக்கியத்துக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கர்த்தருக்கும் விசேஷமாக என்னை அழைத்த அன்பு போதவருக்கும் சபை மக்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தினாலே எங்களுடைய நண்பர்கள் ஜெபக்கும் சார்பாக நல்வாழ்த்துக்களை இந்த காலை பொழுதில் கொண்டு வருவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அல்லேலூயா. இதற்கு முன்பாக கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக நான் வந்திருக்கேங்க நினைக்கிறேன். அதாவது ஒரு
நியூ இயர் சர்வீஸு ஃபர்ஸ்ட் நைட் சர்வீஸில் வந்திருக்கு. அதன் பிறகு 2 வருஷத்துக்கு பிறகு நான் வருவதற்கான ஒரு வழியை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை பற்றிதான பெரிய ஒரு எல்லாம் வேண்டாம். நான் நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து ஏற்கனவே சொல்லிட்டார். நான் மைக்க பிடிச்சா 2 மணி நேரம் பேசுவேன். அல்லேலூயா. ஆனாலும் நேரம் காலம் கருதி இன்றைக்கி நான் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஒரு நல்ல அன்பான ஒரு சகோதரனை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். உங்களுடைய ஐக்கியத்தில் ஒரு அற்புதமான கர்த்தருக்குள்ளாக ரொம்ப மிக வாஞ்சையாக தாகமாக கர்த்தரை ஆராதிக்கிற அற்புதமான மனுஷனை கர்த்தர் உங்களுக்கு ஒரு போதகராக கர்த்தர் கொடுத்திருக்கிறது பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷம் கிடைக்கும். எங்கள் ஐக்கியத்திலே ஆராதனை வீரர் அவர் கொடுத்துருந்தான். அல்லேலூயா. அவ்வளோ அற்புதமாக ஆராதனை செய்வார். ஒரு ஆராதனையில் நாங்கள் எல்லாம் ரொம்ப லாய்த்து போயிடும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு பெரிய ஒரு அபிஷேகத்தை அவருடைய ஆராதனை கொண்டு வருவார். அது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அந்த நண்பர்கள் ஜபைக்குள்ள நானும் ஒரு அங்கத்தினராக இருந்து பயன்பெற்றேன். எங்களுக்கு அது ஒரு நல்ல படிக்கட்டாக இருந்தது. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி அநேக ஊழியர்கள் இந்த ஐக்கியத்தின் மூலமாக ஆஸ்வதிக்கப்பட்டு தேவனுடைய ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் நானும் ஒரு பலன் பெற்ற ஒரு மனுஷனாக அந்த ஐக்கியத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் நேரடியாக தேவனுடைய வாக்குக்குள்ளாக கடந்து போவோம். கடந்த நாட்களிலே 6 மாதம் அளவும் தேசம் முழுவதுமான ஒரு இக்கட்டின் காலத்திலே கடந்து போய் கொண்டிருந்தே நம்ம பார்ப்போம். சகிக்கக்கூடாத நாட்கள், ஒரு இக்கட்டான நாட்கள். ஆனால் இவைகள் மத்தியிலே கூட கர்த்தர் நம்மை மனரம்யமாய் நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. நான் தேவ சமூகத்தில் சகோதரர் அவங்க கூடும்போது பாஸ்டர் கூடும்போது ஆண்டவரே என்ன வார்த்தை நான் கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி நான் தியானித்து ஆண்டோட வருகை குறித்து பேசலாம்னு நான் நிதானித்து கொண்ட நேரத்தில் கர்த்தர் ஒரு காரியங்களை மாற்றி என்ன பண்ணாரு. அந்த இந்த அக்டோபர் மாதத்தில் 6 மாதத்தில் இக்கட்டு நாட்கள்னு பிள்ளைங்க ரிலீஸ் ஆகி கொஞ்சமாக வந்து கொண்டிருக்க நேரத்தில் அதுக்கு ஒரு ஜீவனுள்ள வாக்குத்தத்தை நீ கொடுக்கணும்னு சொல்லி தேவன் என்னோடு கூட எத்தனைத்தபடினாலே நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்த போது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையை நான் அதனுடைய தலைப்பை நான் எங்கே கொண்டு போகணும்னு சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு அழகான ஒரு செய்தியை கொடுத்தார். அதனுடைய தலைப்புக்காக ஆண்டவர் இது எதை நான் தலைப்பாக வச்சு பேசணும்னு சொல்லி நான் தேவ சமூகத்தில் நான் காத்தது எனக்கு எந்த முடிவானும் கிடைக்கல. ஆனாலும் தேவன் சபைக்கு கொண்டு வந்து என்ன பண்ணாரு, அவரை அந்த இடத்துல அமர்ந்து நான் இந்த வாக்குத்தத்தை பார்த்தேன். இந்த வருஷத்துடைய வாக்கு தத்துவம் என்ன பண்ணிருப்பாங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொல்லி அது கீழே முன்னால படிக்கும் போது அது 3வது ஸ்டெப்ல இருக்க அந்த அற்புதமான ஆசனம், நான் உனக்கு முன்பாக போவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தினுடைய ஒரு பெரிய ஒரு தலைப்பு இதுதான். அற்புதமான ஒரு தலைப்பாக கர்த்தர் எனக்கு இது கொடுத்தார். நான் என்னுடைய தலையாகத்தை எது தேடும் போது கர்த்தர் அவருடைய இந்த ஆராதனை கொண்டு வந்து அதை ஊர்ஜிதப்படுத்தினார். அதுக்காக கர்த்தரை நான் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. அந்த வசனத்தை ஒரே ஒரு விஷயம் நம்ம வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எனக்காக யாராவது வாசிங்க. உபாகம புஸ்தகம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படாமலும் கலங்கவும் வேண்டாம் என்றார். ஆமென். அல்லேலூயா. நாம் தலையை தாக்கி ஒரு விஷயம் ஆண்டவருக்கு பார்ப்போம். நல்ல தகப்பனே, நல்ல இயேசுவே, இந்த ஜீவனுள்ள வாக்குத்தத்தத்திற்காக நன்றி செலுத்தினையா. இந்த மகிமை சிங்காசனம் ஏஜி சபைக்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்தை நன்றி செலுத்துகிறேன். விசேஷமா இந்த அற்புதமான மந்தையை மேய்க்கும்படியான ஒரு நல்ல தாசனை ஆண்டவர் இந்த மந்தைக்கு நீ ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக கூட உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளிலே நம்முடைய ஜீவனுள்ள மந்தைக்கு வேண்டிய நல்ல ஆகாரத்தை ஆண்டவர் இந்த காலை பொழுதிலே அடையாளை மறைத்து நீ கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஆண்டவரே மகிமை பொருந்தியதாக, ஆண்டவரே அற்புதம் நிறைந்ததாக, ஜனங்களுக்கு ஆண்டவரே கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல போதனையாக விளங்க கத்த உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த மகிமை பொருந்திய கரத்தை அனைவரையும் தாழ்த்துவோம். நீர் பெருக நாங்கள் சிறுக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி ஜெயம் எடுக்கிறோம்.
எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. எனக்கு அன்பு தேவஜனமே, இந்த 6 மாத நாட்கள் மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே தேசம் முழுவதும் கடந்து போனதை நம்ம பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. மகா பயங்கரமான நாட்களுக்குள்ளாக ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ள முடியாதபடி ஒரு பயங்கரமான சூழ்நிலையில தேசம் முழுவதும் கடந்து போனது. ஒரு பெரிய வாதை உலகம் முழுவதுமாக ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது, இன்னும் கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் கோசேனிலே ஒரு மாபெரும் வெளிச்சத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு அற்புதமான ஒரு குடும்ப ஐக்கியத்தை ஆண்டவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். குடும்பமாக தேவனோடு கூட தனித்திருக்கும்படியாக ஒரு அற்புதமான காரியங்களை குடும்பங்களிலே கர்த்தர் மாத்திரமில்ல, தேவனோடு தனிப்பட்ட நேரம் அதிகமாக செலவிடவும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் ஒரு நல்ல ஐக்கியத்தையும் குடும்பமும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல ஐக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. மாத்திரமல்ல, இந்த கொரோனா நிமித்தமாய் பார்த்தீங்கன்னா அநேக மனிதர்கள் என்ன பண்ணாங்க, அநேக ஞானம் படைத்த மனிதர்கள், பராக்கிரமம் படித்த மனிதர்கள், பலம் பொருந்திய மக்கள் எல்லாரையும் வாரி சுற்றி எடுத்து போச்சு. அல்லேலூயா. ஆமென். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினாலே நீ நானும் தேவனுடைய கிருபையினால காக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த வைரஸ்க்கு முன்பாக, அந்த வியாதிக்கு முன்பாக, அந்த நோய்க்கு முன்பாக ஒரு மனிதன் இருக்க முடியல. எப்பேற்பட்ட மனுஷன் என்ன படிச்சது, வாரின் படிச்சு. ஆனாலும் தேவனுடைய சுத்த கிருபையினால நம்மை ஆண்டவர் அற்புதமாய் பாதுகாத்து வந்தார். அல்லேலூயா. அந்த அன்பின் ஆண்டவர் தேவ சமுத்திரம் காத்து ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு 6 மாதம் அளவும் நாங்கள் குடும்பமாய் ஆராதிக்கிறோம், மந்தையாய் ஆராதிக்க, சபையாய் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை கொடுன்னு சொல்லி அநேக நாட்களாக ஜெபித்தது உண்டு. அதனுடைய பலன் நமக்கு இந்த மாதத்திலிருந்து நம்மளுக்கு ஆண்டவர் சபையை திறந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நமக்கு சாக்கியத்தை கொடுத்தார். அதற்காக தேவ சமுத்திரம் காத்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் உனக்கு முன்பாக போவேன். அல்லேலூயா. அக்டோபர் மாதத்துல கர்த்தர் உங்களை பார்த்து முகமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, என் மகனே, என் மகளே, நான் இந்த மாதம் முழுவதுமாக உனக்கு முன்பாக கடந்து போகிற தேவனா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு முன்பாக போவேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அன்பானவர்களே பாருங்க, ஆண்டவர் நமக்கு முன்பாக போவாரானால் நமக்கு உண்டாயிருக்கிற சகல ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம இந்த நாளில் தியானிக்க போவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். ஆனா அதுக்கு முன்பாக ஆண்டவர் கடந்து போனாதான் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்காரு. ஆனா அதற்கு முன்பாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம முன்னாடி போயிடக்கூடாது. அல்லேலூயா. புரியுதுங்களா? நாம முன்னாடி போய் நம்ம நினைச்சோம்னா ஆசீர்வாதம் சுதந்திரிக்கவே முடியவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாசிப்போம் மத்தேயு புத்தகம் 4:19 வாசிப்போம். மத்தேயு 4 என் பின்னே வாருங்கள், மனுஷனை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவருக்கு முன்னாடி போய் உங்களுடைய வாழ்க்கையில பெருத்த ஆசீர்வாதங்களை கொண்டு வர வேண்டுமானால் அதுக்கு ஒரு ஆண்டவர் என்ன பண்ண ஒரு கண்டிஷனை கொடுக்கிறார். என்ன பண்ணும், எனக்கு பின்னாடி நீங்க வரணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு பின்னாடி வாங்க, உங்களை மனுஷரை பிடிக்கிறதாக்குன்னு சொல்லி பேதுரு யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யோவானை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். அது வரைக்கும் அவன் யாருன்னா சாதாரண மீன்களை பிடித்து வியாபாரம் செய்கிற மக்கள். ஆனா ஆண்டவர் அழைத்த அழைப்பின் பேரில உடனே ஆண்டவரை பின்பற்றினபடினாலே அவர்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் தெரியும், என்ன கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப சொற்பமா இருந்தாலும் நான் எதை கொண்டு போகுதுன்னு தெரியல. அல்லேலூயா. போகட்டும். பாருங்க அன்பானவர்களே, நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் கர்த்தர் சொன்னார். அதே போலதான் பேதுருடைய ஒரே பிரசங்கத்துல என்ன பண்ணாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அது மாதிரி 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. சாதாரண மீனை பிடித்த சம்பளவர்கள் என்ன பண்ண ஆண்டவர் மனுகுலத்தை ஆட்டி படைக்கிற ஒரு பெரிய ஒரு கருவிழாய் கத்தெடுத்து பயன்படுத்தினார். அல்லேலூயா. மனுஷரை பிடிக்கிறவர்களாக, உலகத்தை கலக்கிற மனுஷர்களாக கர்த்தர் அவர்களை மாற்றினார். காரணம் என்ன, ஆண்டவருக்கு அவர் என்ன பண்ணாங்க, பின் சென்றாங்க. அல்லேலூயா. அப்போ அவங்க பின்னாடி போறாங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, முன்னாடி போயிருக்காரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 12:8 வாசிங்க. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சை தொடுத்துக் கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போட்டுக் கொண்டு என் பின்னே வா என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தூதன் ஒரு நல்ல எக்ஸ்பிளைன் இருக்கு. அதனால ஏ கேபிட்டல் இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா அது சாதாரண ஏஞ்சலை குறிக்காது,
அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதாக வேத வல்லுநர் சொல்றாங்க. அல்லேலூயா. பேதுரு தேவனுடைய நாமத்துக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம் இருந்தபடினாலே ஏழு என்ன பண்ணா இவங்க சிறைச்சாலையில வச்சுட்டான். எத்தனை 3 உட்காவல் அறையில அவரை கொண்டு போய் சிறைச்சாலையில வச்சான். ஆனா நடந்த காரியம் என்ன? ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த உட்காவல் அறையில கடந்து சென்று போய் என்ன பண்ணாரு ஆண்டவர்? அவனுக்கு ஒரு காரியத்தை சொன்னார். நிறைய காரியம் சொன்னாரு, அதெல்லாம் தியானிக்க நேரம் இல்லை. நீ எழுந்து என் பின்னே வா. அல்லேலூயா. அவன் ஆண்டவர் பின்னாடி என்ன பண்ணா? கடந்து போகிறான். என்ன பண்ணாங்க? அவனுக்கு முன்பாக பெரிய ஒரு மிராக்கிள். 3 உட்கால் அவன் என்ன பண்ண திறக்கப்பட்டு சிறைச்சாலை திறக்கப்பட்டு மறுபடியும் தேவனுடைய வசனத்தை போதிக்கிற மனுஷனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. அவன் தேவனுக்கு பின்பாக கடந்து போனபடினாலே அவனுக்கு பின்பாக பெரிய அற்புதங்களை சிறைச்சாலைகளை கத்தனவனை திறந்து அவன் முன்னாடி அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நம்ம ஆண்டவருக்கு பின்னாடி போனா நமக்கு நன்மை. அல்லேலூயா. ஆனா நாம ஆண்டவருக்கு முந்தி போவோமானா நமக்கு அத்தனையும் கஷ்டம் தான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எடுத்த நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க தான். நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரை பின்னுக்கு வச்சோம். என்னுடைய ஞானம் பெரியது. அல்லேலூயா. என்னுடைய பராக்கிரமம் பெரியது. என்னுடைய பலம் பெரியது. ஆமென். ஆமென். அப்படித்தானே? நான் யார் தெரியுமா? நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? என்னுடைய ஞானம் என்ன தெரியுமா? என் பலம் என்ன தெரியுமா? என்னுடைய பராக்கிரமம் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் முன்னாடி நம்முடைய ஞானத்தையும் நம்முடைய பராக்கிரமத்தையும் நம்முடைய பலத்தையும் நம்முடைய செல்வத்தையும் என்ன பண்றோம்? பிரயோகிக்கும். அதனால நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நிறைய வீழ்ச்சியினுடைய காரியத்தை தோல்வி முகாந்தரத்தில் நம்ம கடந்து போவதாய் காணப்படும். எனக்கு அன்பானவர்களே, நம்ம இயேசுக்கு நம்ம முன்னாடி இடத்த கொடுப்போம்னா, நான் இல்லை ஆண்டவரே, எல்லாமே நீங்க தான். ஆமென். அல்லேலூயா. சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே. எப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளை சிலுவை தனக்கு முன்பாக வைக்கிறானோ, உலகத்தை தனக்கு பின்பாக வைக்கிறானோ, உலகம்னா தெரியுங்களா? உங்களுடைய படிப்பு, உங்களுடைய செல்வம், உங்களுடைய பலம். ஒரு சிலருக்கு தன்னுடைய பலம் எது தெரியுங்களா? அவங்களுடைய படிப்பு தான். அவங்க பேருக்கு பின்னாடி பெரிய படிப்புகள் போட்டுக்குவாங்க. நான் இப்படியா இந்த படிப்பு படிச்சிருக்கேன், நான் அந்த கலாசாலையில் பயிர்க்கேன், நான் இதை முடிச்சிருக்கேன், அதை முடிச்சிருக்கேன். ஒரு சிலருக்கு அவருடைய வேலை என்ன பண்ணாங்க? பிரதானமாய் காணப்படும். ஒரு சிலருக்கு என்ன பண்ணாங்க? அவருடைய வீடு, ஆசி, அந்தஸ்து என்ன பிரதானமாய் காணப்படும். நான் என்னுடைய வீடு, என்னுடைய சொத்து, என்னுடைய படிப்பு, என்னுடைய ஞானம், என்னுடைய பராக்கிரமம், எனக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? நான் அந்த காரியம் முன்பாக வைக்கிறதுனால தான் அவருடைய வாழ்க்கையில இந்த உலகத்துக்கு பிறகு ஆசிர்வாதத்தில் அவங்க முன்னேறி இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தில் அவங்க பின்னடைவில் காணப்படுவார்கள். எனக்கு அன்பானவர்களே, எப்போது நமக்கு முன்பாக சிலுவை நம்ம முன்பாக வைத்திருப்போமானால் இந்த வாழ்க்கையிலே ஜெயம் 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 ஆகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்பாக இந்த மாதம் முழுவதும் கடந்து போவார். ஆமென். அல்லேலூயா. வாசிப்போம். முதலாவது ஒரு ஆசீர்வாதத்தை நான் சொல்லுகிறேன். ஏசாயா புத்தகம் 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 52:12. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதும் இல்லை, ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். என் அன்பு தேவஜனமே, இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஜீவனுள்ள வார்த்தை, என் மகனே, என் மகளே, நான் உனக்கு முன்பாய் கடந்து போவேன். அவன் நமக்கு முன்பாய் கடந்து போவாரானா நமக்கு தெய்வீக பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பேன் என்று வாழ்வோம். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு முன்பாய் போவாரானால் உங்களுக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பை, ஒரு அரணை, ஒரு கோட்டையாக ஆண்டவர் உங்களுக்காக செயல்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய பலத்தை, நம்முடைய காரியங்களை நம்ம பிரயோகிப்போமானால் அது நம்மளுக்கு தோல்வி முகாந்தரத்தில் கடந்து போகிற மக்களாய் காணப்படுவோம். ஆனால் தேவனை நம்மளுக்கு முன்பாக அனுப்புவோம், அவர் நமக்கு முன்பாக கடந்து போவாரானால் தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பு நமக்கு உண்டாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கொரோனா காலத்துல கர்த்தர் என்ன பண்ணாரு? நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அற்புதமாய் பாதுகாத்தாரா இல்லையா? ஆமென். இவ்வளவு செல்வ சீமான், எவ்வளவு ஞானம் படிச்ச ஆட்கள், உலகம் போற்ற மக்கள். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா உலகத்தினுடைய பெரிய அதிபதி ட்ரம்ப், அவருக்கே கொரோனா வந்துச்சு. தெரியுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆனா நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்ம குடும்பத்தையும் கர்த்தர் அற்புதமாய் பாதுகாத்தார் அல்லவா? அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
எனக்கு அன்பானவர்களை கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் தன்னுடைய அரணாக, கோட்டையாக, கேடகமாக தேவன் பாதுகாக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய பாதுகாப்பார். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு விரோதமாய் சத்ருவன் அநேக காரியங்களிலே நம்மை வீழ்த்தும்படியாக, நமக்கு விரோதமான காரியங்களை செய்யும்படியாக அவன் எத்தனை பண்ணி கொண்டிருக்கான். பைபிள் சொல்லுது, பிசாசு எவனை விழுகலாம் என்று கர்ஜிக்கிற சங்கம் போல வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கான். ஆனா நம்முடைய யூதராஜ சிங்கம் நம்மை பாதுகாக்கும்படியாக நமக்கு முன்பாய் கடந்து போவார். அல்லேலூயா. அல்லேலூயா. தெய்வீக பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். எந்த வியாதி இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, கர்த்தருடைய கரம் நம்மை பாதுகாக்கும்படி நம்மோடு கூட இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆனா நம்ம செய்ய வேண்டிய ஒண்ணு இருக்கு. நம்ம அப்பாவுடைய சிறகை விட்டு கொஞ்சம் கூட நம்ம வேலைக்கு போயிடவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தாய் தன் குஞ்சுகளை காப்பது போல கர்த்தர் நம்மை பாதுகாக்க தன்னுடைய சட்டை நிழலிலே நம்மை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொண்டு அவர் நடத்த வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, யார் ஆண்டவர் இந்த பாதுகாப்பார் என்று வேதம் சொல்லிருப்பாங்க. 1 சாமுவேல் புத்தகம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் ஒருத்தப்படுவார்கள். சரி 9 வாசிங்க. அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதைகளை காப்பார். போதும். யார் ஆண்டவர் பாதுகாப்பா? அதான் முக்கியம். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார்னா சும்மா கிடையாது. அதுக்கு ஒரு டிமாண்டேஷன், ஒரு இது இருக்கு, டெனாமினேஷன் இருக்கு. அதாவது நீ இதை செய்தா நான் உன்னை இதை செய்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்படியாக உன்னை பாதுகாப்பு. ஆண்டவர் நமக்கு யாருடைய வாழ்க்கையில ஆண்டவர் பாதுகாப்பு அருளி செய்வார்னா, வேதம் சொல்லுது அவருடைய பரிசுத்தவான்களை அவர் என்ன பண்ணாரு? பாதுகாப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தவான்களை கர்த்தர் பாதுகாப்பார். ஆண்டவர் எல்லாரையும் பாதுகாக்க முடியாது. எல்லாரையும் பாதுகாக்க முடியாது. யாரெல்லாம் தேவனுடைய பரிசுத்தத்துக்காக வாஞ்சிக்கிறார்களோ, தேவனுடைய அந்த மகிமையான அந்த பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறார்களோ, அவருக்காக வாழ தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்களை தேவன் பாதுகாப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்களுடைய எல்லா நடக்கிறோம் பரிசுத்தராயிருங்கள். ஆமென். அல்லேலூயா. என் பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கணும். அந்த பரிசுத்த பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு தெய்வீக பாதுகாப்பை கொடுக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை வாசிங்க. எரேமியா புத்தகம் 31:10 வாசிங்க. எரேமியா 31:10. ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளை அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்துக் கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்குவனமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் யாரை பாதுகாப்பார்? ஆமென். தன்னுடைய மந்தையை கர்த்தர் பண்ணுவாரு, பாதுகாப்பார். அல்லேலூயா. புரியுதுங்களா? தன்னுடைய மந்தையை, தன்னுடைய சபைக்கு உள்ளடக்கத்தில் இருக்கிற மக்களை கர்த்தர் தன் திருச்சபையை கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென். அல்லேலூயா. நீ சபைக்குள்ளா இருக்கிற வரைக்கும் உனக்கு தெய்வீக பாதுகாப்பு உண்டு. ஆமென். ஆமென். தேவனுடைய மந்தைக்குள்ளாக நீ இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் பாதுகாப்பு. எப்படி பாதுகாப்பார்? ஒரு தகப்பனை போல. ஒரு மேய்ப்பன்ன்றது ஒரு தகப்பனுக்கு ஒப்பிட்டு சொல்ல முடியும். அல்லேலூயா. ஒரு மேய்ப்பனை போல தன்னுடைய ஆடுகள் என்ன பண்ண ஆண்டவர் அற்புதமாக ஆண்டவர் பாதுகாக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். நல்ல அமர்ந்த தண்ணீரை கொண்டு போவார். நல்ல செழிப்புள்ள என்ன பண்ண ஆகாரத்தை அவர்கள் கொடுத்து என்ன பண்ண தன்னுடைய மந்தையிலே அவர்களை சேர்த்து கட்ட பாதுகாப்பார். ஆமென். அல்லேலூயா. கோலும் தடியும் வைத்துக் கொண்டு நம்ம கோலும் தடினா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். கோலுன்றது தேவனுடைய வார்த்தை, தடின்றது தேவனுடைய வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தை கொடுத்து நம்ம தன்னுடைய ஜனங்களை ஆண்டவர் அற்புதமாக பாதுகாப்பார். நான் சொல்லுவேன், நீ சபைக்குள்ளா இருக்கிற வரைக்கும், தேவனுடைய கைக்குள்ளா இருக்கிற ஆடுகளா இருக்கிற வரைக்கும் தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பு உனக்கு உண்டாயிருக்கும். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க. நீதிமொழி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழி 3:26. கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். அடுத்த ஒரு காரியத்தை வாசிங்க. சங்கீதம் 121:7. எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை பாதுகாப்பார். இதுக்கு அன்பானவர்களே, இந்த அற்புதமான காரியத்தை ஆண்டவர் முன்பாக கடந்து சென்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் உன் பிறகாக உன்னை பாதுகாப்பார். யாரெல்லாம் பாதுகாப்பாரு? முன்னாடி சரி கடந்து போய் யாரெல்லாம் பாதுகாப்பாரு? அவருடைய பரிசுத்தவான்களை பாதுகாப்பார். அவருடைய மந்தைக்குள்ளான ஆடுகளை கர்த்தர் பாதுகாப்பார்.
அதே மாதிரி உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உன்னை பாதுகாப்பார், எல்லா தீங்கிலிருந்து உன்னை விடுவித்து பாதுகாப்பார். ஆமென். அல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இந்த அக்டோபர் மாசத்துல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நான் வாழ அர்ப்பணிக்கிறையா. உன் மந்தைக்குள்ளா இருக்கிற, உன் கைக்குள்ளா இருக்கிற ஆளுகளா இருக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆனா அவங்க எல்லாவற்றுக்கான ஆண்டவருக்கு நமக்கு முன்பாக கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. இயேசு நமக்கு முன்பாக கடந்து போவாரானால் நம்மை ஆண்டவர் என்ன பண்ணார்? தெய்வீக பாதுகாப்பினால் பாதுகாப்பார். இரண்டாவது, ஆண்டவர் நம்ம முன்பாக கடந்து போவாரானால் நமக்கு உண்டா இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம வாசிப்போம். என்ன வந்து புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். என்ன ஆகமோ? அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெற்று அவர்களுக்கு இளைப்பாறுதல் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன் சென்றது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவனுடைய பெட்டி கர்த்தருடைய சபைக்கு முன்பாக கடந்து போனது. எதற்காக? அந்த ஜனங்களுக்கு இளைப்பாறுதலை தேடி கொடுக்கும்படியாக. அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதுங்களா? புரியுதுங்களா சிஸ்டர்? எல்லாம் எங்கேயோ இருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வசனம் தெரியுங்களா? என்னாவது புஸ்தகம் 10:33. கர்த்தருடைய பெட்டி தேவ சபைக்கு இளைப்பாறுதலை தேடி கொடுக்கும்படியாக முன் சென்றது. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நமக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டு. எல்லா மனுஷனுக்கும் ஒரு ரெஸ்ட் வேணும். ஒரு தெய்வீக சமாதானத்தை தேடிதான் இனி மனுகுணம் எங்கெங்கே நாடி ஓடுது. நிம்மதி எங்கே தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல. இல்லையா? ஒரு சில உலகத்தால் போன நிம்மதி எங்கே தேடினவங்க கிடைக்கல. அது சரிக்கா அவர் கிடைக்கல, போய் சேர்ந்து. இல்லையா? ஆனால் வேதம் நம்மளுக்கு இளைப்பாறுதலை, அந்த ரெஸ்ட்டை, அந்த நிம்மதியை நாம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்காக அவர் கடந்து சென்றபட இளைப்பாறுதலை கொடுக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த வசனம் அழகா சொல்லுங்க. கர்த்தருடைய பெட்டி என்ன பண்ணிட்டாங்க? அவர்களுக்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறுதல் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன் சென்றது. அல்லேலூயா. தேவன் நமக்கு முன் செல்வாரானால் உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் பணமோ, உங்களுடைய ஆசையோ, உங்களுடைய செல்வமோ, உங்களுடைய ஞானமோ உங்களுக்கு சமாதானத்தை அள்ளி தராது. ஆமென். அல்லேலூயா. ஆனால் தேவன் நமக்காக நம்முடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு முன்பாய் கடந்து போவாரானால் உன் வாழ்க்கை முழுவதும் அற்புதமான தேவ சமாதானத்தை பெற்றுக் கொள்வார். உன் வாழ்க்கையில ஒரு அற்புதமான ரெஸ்ட் நீ பெற்றுக் கொள்வாய். அல்லேலூயா. நீ யோசிச்சு பாருங்க. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓட்டம் தான் அவனுடைய வாழ்க்கையில. ஓடி முடிச்சு விட நீங்க மவுண்ட் ரோட் பக்கம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் பயங்கர என்ன பண்ணுவோம், டிராபிக்கா இருக்கும். பயங்கர டிராபிக். என்ன விஷயம்? எல்லா வேலையும் முடிச்சு என்ன பண்ணுங்க, அவசரமா வீட்டுக்கு போகணும். அல்லேலூயா. எங்க போனோம்? வீட்டுக்கு போன அவசரத்தில் போனா ஓடுவாங்க. எனக்கு அன்பானவர்களே, வீட்டுக்கு போனா ஒரு இளைப்பார். நம்ம கூட பாருங்க, ஒரு 10-15 நாள் நம்ம டூருக்கு போகலாம். முடிஞ்சு எப்படா வீட்டை போய் சேரும்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஏன்? வீடு நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறது, சமாதானத்தை கொடுக்குது, ரெஸ்ட்டை கொடுக்குது. அல்லேலூயா. ஆமா, எனக்கு அருமையான நமக்கு ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதல் ஸ்தலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்முடைய எல்லா கஷ்ட நஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் ஒரு அற்புதமான இடத்தை, ஒரு மகிமையான இளைப்பாறுதலை கர்த்தர் நமக்காக சமதரித்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த ரெஸ்ட்டுக்குள்ளாய் கடந்து போக வேண்டுமானால் முதலாவது கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகணும். அல்லேலூயா. வாசிப்போம். யாத்ரா புஸ்தகம் 33:14 வாசிங்க. யாத்ரா 33:14 சீக்கிரம் வாசிங்க. இளைப்பாறுதல் நம்முடைய வாழ்க்கையில வேணும்னா முதலாவது ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாக கடந்து போகணும். அல்லேலூயா. உங்களுடைய ஞானத்தையோ, உங்களுடைய கை பலத்தையோ, உங்களுடைய ஐஸ்வர்யத்தை நம்பி நீ போவாயானால் உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாய் கடந்து போக வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா புத்தகம் 6:16 வாசிங்க. எங்க இளைப்பாறுதல் உண்டு? வழிகளில் நின்று பூர்வ பாதையில் எவர்களுக்கு சிந்தித்து
கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதுல நடவுங்கள், அப்போது உங்கள் ஆத்மாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா அங்க இருக்கிற ஜனம் வேற மாதிரி சொன்னாங்க, நாங்களும் அது நடக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய இளைப்பாறுதல் இந்த இடத்துல எங்க இருக்குன்ட்டு நீங்க மனுக்குள்ள தேடி அழிந்து கொண்டிருக்கு. இங்க போனா இளைப்பாறுதல் கிடைக்குமா, சினிமா பார்த்தா இளைப்பாறுதல் கிடைக்குமா, ஒயின் ஷாப் போனா இளைப்பாறுதல் கிடைக்குமா, நிறைய ஆசை அந்தஸ்து இருந்தா இளைப்பாறுதல் கிடைக்குமா? நெவர், எங்குமே கிடைக்காது. அல்லேலூயா. நல்ல வழி என்று எவைகள் என்று கேட்டு விசாரித்து அதை நடவுங்கள். அல்லேலூயா. அப்போது உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு. அல்லேலூயா. ஆமென். எங்க அந்த வழி? பைபிள் சொல்லுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஆமென். எந்த ஒரு மனுஷன் இயேசுவை பின்பற்றுகிறானோ அவனுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் நிச்சயம் உண்டு. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு புத்தகம் 11:28-29 வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, எல்லோரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அது மட்டுமா சொன்னாரு? கீழே வசந்த வாசிங்க. எப்போ ஆண்டவர் தருவாரு? வாசிங்க. ஆமென். ஏற்றுக்கொண்டு ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்றார். நீ உங்களுக்கு இளைப்பாறுதல் வேண்டுமானால் நீ என்னை என்ன பண்ணு? என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. எனக்கு அன்பானவர்களே, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க. நான் அற்புதமான டீச்சர். அவர் கூட இந்த உலகத்துல வேற ஒரு டீச்சர் உலகத்துல யாருமே கிடையாது. உண்மையான போதகர் அவர் தான், நல்ல டீச்சர் அவர் தான். இயேசுடைய பாதத்தில் அமர்ந்து இந்த வேத வசனங்களை கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய வேதத்துல இரவு பகலும் தியானமாக விரும்பி படிக்கிறானோ அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு. அல்லேலூயா. அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. நுகன்றது இது நிறைய பேர் ஐயோ அது ரொம்ப கஷ்டம், பாடுகளே வேண்டாம், உபத்திரமே வேண்டாம். இருக்கு உபத்திரம் இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. ஆமென். நம்ம இந்த பாடுகள் வழியா தான் தேவராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். இடுக்கமான வாசலுக்குள்ளதான் போகணும். நம்முடைய நமக்கு வைத்திருக்கிற அந்த மாபெரும் இளைப்பாறுதல் அது சாதாரணமாக பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு இடுக்கமான வாசலுக்குள்ளாக தான் போய் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தைகள்லாம் ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு காரியம் கிடையாது. அவருடைய சத்தில பெருசு ரொம்ப ஐயோ இது ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. அது மிக லகுவானது தான். அது இனிமையான ஒரு அனுபவம். தேவனோடு நடக்கிறது ஒரு இனிமையான அனுபவம். அது ஏனுக்கு 300 வருஷமா தேவனுடைய கரத்தை பிடிச்சு நடந்தார். அவருக்கு குடும்பம் இருந்து, பிள்ளைங்க எல்லா வேலை இருந்தது, எல்லாம் இருந்தது. அதனால தேவனுடைய கரத்தை பிடித்து நடக்க பழகினார். தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு இனிமையான அனுபவம். அது ரொம்ப கஷ்டமானது இல்லை. ஆண்டவருடைய நுகன்றது ரொம்ப கஷ்டமான பாரமானது ஒன்று இல்லை. அல்லேலூயா. அவரோடு நடப்பது ஒரு இனிமையான அனுபவம். தேவனுடைய சமூகத்தை ஆண்டவருடைய வேதத்தை வாசிப்பது அது இன்னும் அருமையான ஒரு தேனிலோ இனிமையானது தேவனுடைய வார்த்தை. ஆமென், அல்லேலூயா. இன்னொரு வார்த்தையை நம்ம முடிச்சுக்கோம். அடுத்த ஒரு காரியத்தை நம்ம சொல்லி கடந்து போவோம். உபாகம புத்தகம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க சிஸ்டர். உபாகமம் 1:30. உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாய் கர்த்தராமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றை போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். 3வது ஒரு ஆசீர்வாதம், தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் உங்கள் சத்துருக்களை சிதறடிப்பார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு முன்னாடி போனார்னா உங்கள் சத்துரு தரிக்கப்பட்டு ஓடி போவோம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. யாத்ரா புத்தகம் 23:27. எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் ஜனங்கள் எல்லோரையும் கலகெடுத்து உன் சத்துருக்கள் எல்லோரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். அல்லேலூயா. எப்போ ஆண்டவர் முன் செல்லணும். அல்லேலூயா. அவர் நம்ம முன்னாடி போனார்னா உன் சத்துருக்கள் சதறடிக்கப்படுவார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எல்லா ஆயுதங்களையும் ஆண்டு என்ன பண்ணாரு? மடங்கடிப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் மட்டும் நமக்கு முன்னாடி போக நம்ம அனுமதிப்போமானால் யுத்தம் உன்னுடைய கிடையாது, அது கர்த்தருடைய. அல்லேலூயா. நீ சும்மா இரு. ஆமென், அல்லேலூயா. அவர் பார்த்துக்குவார். எப்போ அவர் நமக்கு முன்னாடி போகும். ஆனா இன்னைக்கு நம்ம யாரோ ஒருத்தர் பண்ணிட்டாங்க உடனே நம்ம நான் யார் தெரியுமா, என் வீரன் நடத்துமா, என் பிரதாபம் நடத்துமா, எனக்கு முன்னாடி யாரு இருக்கிறா தெரியுமா, எனக்கு அவர் தெரியும், இவர் தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு முன்பாக யூதராஜ சிங்கம் கடந்து போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நல்ல போர்ச்சிகள் அவர் பின்னாடி நாம் கடந்து போகிற மக்களா இருக்கு. அந்த சேனைக்கு தான் வெற்றி உண்டு. அல்லேலூயா. ஆமென்.
நம்முடைய பிரதாபங்களை நம்ம எடுத்து கொண்டு போவோமானால் இந்த வாழ்க்கையில தோல்வி முகாதாரத்தை தான் கடந்து இன்னை வரைக்கும் அநேகரால நம்ம காணப்படுகிற சத்துருக்களின் போராட்டத்திலிருந்து விடுதலை பெற முடியும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, அநேக சபையில போய் நம்ம மெசேஜ் கொடுக்கும்போது முடிவில் அநேக ஜனங்கள் வந்து நிற்பாங்க. காரணம் என்ன? வீட்டில் பிரச்சனை இருந்தது, போராட்டம் இருந்தது. கத்துடைய பிள்ளைங்க வருஷம் பார்த்தீங்கன்னா 23 வருஷம் 25 வருஷம் ரசிக்கப்பட்டு, ஆனா அவன் வாழ்க்கை நம்ம கடைசி வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில போராட்டமாவே இருக்கு. காரணம் என்ன? அவனுடைய சத்துரு வெல்ல முடியல. அவங்க யுத்தத்தை தங்களுடைய கையில் எடுத்துக்கிறாங்க. தேவனுடைய கருத்துல அர்ப்பணிக்கிறது கிடையாது. தங்களுடைய கருத்துல நம்ம யுத்தத்தை எடுத்துக்கிறாங்க. ஒருத்த அடிச்சா உடனே என்ன பண்ண, தன்னுடைய பிரதாபத்துக்காக 2 அடி அடிச்சிடறாங்க. உடனே என்ன பண்ணுவோம்? வழக்கு வாதுக்கு போகும். எனக்கு அன்பானவர்களே, நமக்கா யுத்தம் செய்கிற ஒரு தேவன். அவர் தான் சொன்னாரு. எப்படி சொன்னாரு? யாத்திரா 14 சொன்னாரு, நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கா யுத்தம் செய்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. நீ சும்மா இருந்தா அவருக்கு வேலை செய்ய முடியும், அவருக்கு கைக்கு நீங்க வேலை கொடுக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றோம்? நாம முதல்ல கை நீட்டிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அது நிமித்தமா வழக்கு ஸ்டேஷன் போயிட்டு ஒரே பிரச்சனை தான். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய காலத்துல ஒப்பு போடுங்க, அவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. சத்துரு இல்பொருளாய் மாறி போயிடும். உன் பக்கத்துல 1000 பேர் வலது பட்சம் 16 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. எப்போ? தேவன் இந்த மாதத்துல உங்களுக்கு முன்பாய் கடந்து போகும். அல்லேலூயா. வாழ்க்கையில பாதையில ஆண்டவர் முன்பாக சொல்வார். ஆனா தெய்வீக பாதுகாப்பு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இன்னும் 2 வசனத்தை வாசனை முடிச்சிடும். 10 நிமிஷம் 2:9 வாசிங்க. 2:9. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கில் கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது. அல்லேலூயா. கிழக்கிலே காணப்பட்ட நட்சத்திரம் அந்த 3 ராஜாக்கள் முன்பாக கடந்து போனது. அல்லேலூயா. எதற்காக கடந்து போனது? அருளாளர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கும்படியாக கடந்து போனது. அல்லேலூயா. இயேசுடைய அருகாமையில் அவர்களை கொண்டு போனது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய நட்சத்திரம். அல்லேலூயா. இயேசு ஆண்டவர் விரும்புகிறதான், என் பிள்ளைங்க என்னுடைய அருகாமையில் வரணும், என்னை கண்டு கொள்ளணும், என்னை அறிந்து கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகம். அல்லேலூயா. வேறு கிறிஸ்தவங்க, ஆனா அவருடைய வாழ்க்கையில தேவனுக்கு அவங்களுக்கு உள்ள ஐக்கியம் மிக நீண்ட தூரமான ஒரு பயணமா இருக்கு. ஆனா அப்பா ஒரு நாள் விரும்புறதில்லை, என் பிள்ளைங்க எப்படியாக என்னை அறிந்து கொள்ளணும். ஆமென். அவரை அறிவு மேன்மைக்காக சகலவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். இதை அற்புதமான பவுல் அப்போஸ்தலன் எழுதி வச்சிருக்கிறார். அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய வல்லமை, பராக்கிரமம் எல்லாவற்றையும் ஆண்டவரை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையாக எண்ணுகிறார். ஆனா இன்னைக்கு நம்ம இதை தான் நம்ம தலைமையில தூக்கி வச்சுக்கணும். நம்முடைய ஆசை, அந்தஸ்து, நம்முடைய குடும்பம், நம்முடைய செல்வம், நம்முடைய ஞானத்தை தூக்கி தலைமையில வச்சுக்கணும். ஆனா தேவனை அறிவதற்காக, தேவனை கண்டுகொள்வதற்காக, தேவனோடு நல் உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்காக, நல்ல ஐக்கியம் புரிந்து கொள்வதற்காக நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் உங்களுக்கு வேணும். அவர் நமக்கு முன்பாய் கடந்து போகும். ஒரு நல்ல குரு நமக்கு வேணும். நமக்கு ஒரு நல்ல போதர் நமக்கு வேணும். அவர் தான் இயேசுவை நமக்கு காண்பித்துக் கொடுக்க முடியும். இயேசுடைய வழிகளை காண்பித்துக் கொடுக்க முடியும். அந்த நல்ல மேய்ப்பன், அந்த நல்ல குரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. அவர் நம்ம குருவாய் எடுத்துக்கோ. அவர் நம்ம முன்பாய் கடந்து போகிறானால் அந்த அன்பின் ரட்சகராகிய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த குழந்தை இருக்க ஸ்தலம் வரைக்கும் கொண்டு போய் அவர் என்ன பண்ணிச்சு? முன் நடத்தி கொண்டு போனது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை கண்டு கொள்ளும்படியாக, இயேசுவை பணிந்து கொள்ளும்படியாக நட்சத்திரம் அவருக்கு முன்பாய் கடந்து போனது. நமக்கு ஒரு நல்ல தெய்வீக குருவை நம்ம பெற்றிருக்கோம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வழியில போனா அந்த தெய்வீக மகிமையை கண்டுகொள்ள முடியும். கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். யாத்திராகம் 13:21 வாசிங்க. அவள் இரவு பகல் வழிநடத்த கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலும் அவளை வழிநடத்த மேக சம்பத்திலும் இரவிலும் அவள் வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பம் அவளோடு கூட சென்றார். ஆமென். அல்லேலூயா. அவர் நமக்கு முன்பாய் எதற்காக கடந்து போகிறார்? நம்மை நல்வழியில் நடத்தும்படியாக கடந்து போகிறார். அல்லேலூயா. அதே மாதிரி லாஸ்ட் ஒரே ஒரு வசனத்தை வாசி முடிக்கும். ஏசாயா 45:2 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். நான் உனக்கு முன்னே போய் போனதான வழிகளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. 5வது ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் முன்னாடி போனார்னா உனக்கு முன்பாக போனதான வழிகளெல்லாம் என்ன பண்ண ஆண்டவர் செவ்வை பண்ணிடுவார். அல்லேலூயா. கோணல் புத்தி, கோணல் எண்ணம்
கோணலான காரியங்கள் எல்லாத்தையும் மாத்திரம்னா இயேசு முன்னாடி போகும். ஆமே புரியுதுங்களா? நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே இந்த அக்டோபர் மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 31:8 ஆண்டவர் வாக்கு தத்தம் முடிவு வரைக்கும் நமக்கு இருக்கும். ஆமே பாருங்க, கடைசி எண்டில் ஆண்டவருடைய வாக்கு தத்தம் நிறைவேற போகுது. என்ன சொன்னார் ஆண்டவர்? இதோ நான் உனக்கு முன்பாக கடந்து போவேன். அல்லேலூயா. அவர் ஆண்டவர் போவார் ஆனால் வாழ்க்கையில தெய்வீக பாதுகாப்பு உண்டாயிருக்கும். ஆண்டவர் முன்பாய் கடந்து போவார் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இளைப்பாறுதலை ஆண்டவர் கொடுக்க முடியாது. நம்ம முன்பாய் கடந்து போவார். ஆண்டவர் நமக்கு முன்பாய் போவார் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்களுடைய சகல விதமான காரியங்களுக்கு என்ன பண்ண எல்லாத்தையும் முறியடிப்பார். நமக்காக யுத்தம் செய்வார். ஆண்டவர் முன்னாடி போனாரா நமக்காக யுத்தம் செய்வார். 4வது ஒரு ஆசீர்வாதம், ஆண்டவர் முன்பாக போவார் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ண ஆண்டவரே நம்ம ஆண்டவர் இருக்கும் மகிமையான ஸ்தலத்துக்கு நம்மை கொண்டு போய் நிறுத்துவார். அது மாத்திரம் ஆண்டவர் முன்பாகி போவார் ஆனால் நம்மளை நல்வழி நடத்தி கொண்டு போவார். ஆண்டவர் முன்பாய் போவார் ஆனால் இந்த கோணலான வழிகளை எல்லாம் என்ன பண்ண ஆண்டவரே சபைப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் நான் இல்லை ஆண்டவரே, நீங்க முன்பாய் கடந்து போங்க. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு முதல்ல தேவ சமுதிரம் உங்க அமர்ந்திருங்க, காத்திருங்க, பொறுமையா இருக்கு. தேவன் பார்த்துக் கொள்வார். அவர் முன் நடக்க நாம் பின் நடப்போம். நம்ம வாழ்க்கையில இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்ம கையளிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். God bless you. கர்த்தருடைய ஆசீர்வாதம். போறோம். நமக்கு முன்பாக ஆண்டவர் செல்வாரானால் அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதை விட்டுட்டு ஆண்டவருக்கு முன்பாக நான் அவருக்கு முன்னாடி நான் போயிடுவேன், எல்லாவற்றையும் என்னால் செய்து கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் சுயத்துல நம்முடைய சுய பலனை நம்பி நம்ம எப்போதும் போயிட முடியாது. பிள்ளைங்களை பாருங்க. அல்லேலூயா. ஆமென். கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போறோம். அப்படி நம்ம ஆண்டவருக்கு முன்பா நம்ம போகும்போது நம்முடைய அநேக காரியங்களை நாம் எழுந்து விடுவோம். நம்ம ஆண்டவருக்கு பொறுத்து செய்ய ஆண்டவர் எனக்கு முன்பாக நீங்க சொல்லுங்கப்பா, எனக்கு முன்பாக ஆண்டவரை உண்மை நான் எப்போதும் என் கண்ணுக்கு முன்னாடி எப்போதும் தாவீது சொல்வது போல ஆண்டவரை கர்த்தரை நான் நிறுத்துகிறேன் என்று சொன்னது போல ஆண்டவரே எனக்கு முன்பாக நான் ஆண்டவரை உண்மை நான் நிறுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி நம்ம முன்பாக போகும் பொழுது நமக்கு தெய்வீக பாதுகாப்பை கர்த்தர் தரப்போகிறார். 2வது நமக்கு ஒரு நல்ல இளைப்பாறுதலை கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தர் நமக்கு நல்ல யுத்தத்தை செய்ய போகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யுத்தம் நம்முடையது கிடையாது. கர்த்தர் நமக்கு முன்பாக போகும் பொழுது ஹல்லேலூயா அவருக்கு பின்னாடி நாம் செல்லும் பொழுது நமக்காக யுத்தம் செய்கிற ஒரு தேவனை நாம் கண்டு கொள்ள முடியும். ஹல்லேலூயா. மகிமையான அந்த ஸ்தலத்துல கர்த்தர் நம்மை கொண்டு செல்ல முடியும். ஹல்லேலூயா. நல்ல வழிகளை கர்த்தர் முன்பாக நாம் செல்லும் பொழுது நல்ல வழிகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தீமையான வழிகளை நாம் விட வேண்டுமானால் கர்த்தர் நமக்கு முன்பாக ஹல்லேலூயா செல்லும் பொழுது நல்ல வழிகளுக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்தி செல்வார். அது மாத்திரமல்ல, நமக்கு முன்பதாக கர்த்தர் கடந்து போவார். ஆனால் எத்தனையோ கோணலான வழிகள் இருக்கிறது. நரகத்துக்கு செல்ல எத்தனையோ வழிகள் உண்டு. ஆனால் அந்த வழிகள் இல்லாம கோணலான வழியெல்லாம் கர்த்தர் செவ்வையாய் மாற்றி நல்ல வழியை கர்த்தர் காட்ட போகிறார். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே எனக்கு முன்பாக நீங்க செல்லுங்க. ஆண்டவரே எனக்கு முன்பதாக நீங்க செல்லுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. வேண்டாம் 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 பயப்பட வேண்டாம், வேண்டாம் 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 கலங்கிட வேண்டாம், வேண்டாம் 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 பயப்பட வேண்டாம், வேண்டாம் 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 கலங்கிட வேண்டாம். கர்த்தராவே உன் செல்கிறார், உன்னோடு கூட இருப்பார். கர்த்தராவே உன் செல்கிறார், உன்னோடு கூட இருப்பார். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை
பொறுப்படுத்து அப்பா. எனக்கு முன்பதாக செல்கிற எங்கள் தேவனே, எங்களை பாதுகாக்க போறீங்க ஆண்டவரே. எங்களை ஆண்டவரை இளைப்பாறுதலுக்குள்ளாக நடத்த போறீங்க ஆண்டவரே. யுத்தங்களை செய்ய போறீங்க அப்பா. மகிமையான அந்த வழியிலே கர்த்தர் எங்களை நிறுத்த போறீங்க ஆண்டவரே. நல்வழிப்படுத்த போறீங்கப்பா ஆண்டவரே. கோணலான வழியெல்லாம் கர்த்தர் செவ்வையாய் மாற்ற போறீங்க. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நான் உமக்கு முன்பாக போவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா ஆண்டவரே. எனக்கு முன்பதாக, எங்களுக்கு முன்பதாக, என் சபைக்கு முன்பதாக ஆண்டவரே, குடும்பத்துக்கு முன்பதாக கர்த்தர் நீங்க செல்லும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உடைய தெய்வீக கரத்துல நாங்கள் உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இவர்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுங்க. இந்த நாளிலே உடைய வேதத்தை சுமந்து வந்த ஆண்டவருடைய தேவதாசருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இன்னும் அதிகமாய் உடைய ஊழியத்தில் உடைய பிள்ளையை கர்த்தர் பயன்படுத்துங்க. அவருடைய மனைவியை ஆசீர்வதிங்க, அவர் 2 பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர் தொடர்ந்து செய்கிற ஊழியத்தை கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை தாங்க, நல்ல பலனை தாங்க ஆண்டவரே. இந்த தெய்வீக கரத்துல நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ராஜன் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஊழியத்தை இன்னும் ஆண்டவரே கர்த்தாவே இன்னும் ஆண்டவரே ஸ்திரமாய் செய்ய வேண்டிய பலனை தாங்கப்பா ஆண்டவரே. சீக்கிரத்திலே ஆண்டவரே அவர்களுடைய ஆண்டவர் உங்களுடைய திட்டத்தின்படியே இப்படி சித்தத்தினுடைய ஒரு ஊழியத்தினுடைய ஆண்டவரே உங்களுடைய மகனுக்கு தருவீராக ஆண்டவரே. சீக்கிரத்திலே கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை உடைக்கிறவர், எங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிற தேவனா இருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய திருநாமம் மகிமை அடையட்டும். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என்